சரியான பாம்பு மாதிரி தெரியுற மாதிரி இருக்கு. நீ சூப்பராக கிடாது மீனை சாப்பிடும். ஜூம் பண்ண இந்த இடத்துல. ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் டூரிஸ்ட் ஃபேமிலி TN94. ஆக்சுவலாக இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம முதுமலையில் இருக்குங்க. டைம் பார்த்தீங்கன்னா வந்து 3 மணி ஆகுது. முதுமலையில் வந்து ஃபாரஸ்ட்டில் என்ட்ரி ஆகிறதுக்கு வந்து காலையில் 6 மணிக்கு தான் செக் போஸ்ட் திறப்பாங்க. ஆனால் நம்ம ஒரு சீக்கிரமாக வந்து முதலாக போகலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே ஆல்ரெடி ஒரு 20-40 பேர்கிட்ட வண்டியை நிப்பாட்டியிருக்காங்க. நான் காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, வரிசையாக வண்டி நிற்கி. செக் போஸ்ட் வந்து அங்கே இருக்குது. ஆனால் எத்தனை வண்டி வந்து முன்னாடியே நிற்கிது பாருங்கள். இந்த பார்க்கிங் பண்ணியிருக்கிற எல்லாருமே கார்லேயே படுத்து தூங்குறாங்க. இந்த லாரி எல்லாருமே இங்கே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அதாவது வண்டியாக போனால் கொஞ்சம் அனிமல்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து நிறைய பேர் வந்து இந்த ட்ரக் டிரைவர்ஸ் வந்து அவங்க வேலை விஷயமாக போகிறாங்க. மற்றபடி அதுக்கு பின்னாடியும் கார்லாம் நிற்கிது, முன்னாடியும் கார்லாம் நிற்கிது. நம்ம வந்து எங்கே காரை பார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே கேட்டுக்கு பக்கத்தில் ஒரு ரைட் சைடில் பார்க் பண்ணியிருக்கோம். கரெக்டாக அந்த செக் போஸ்ட்லேருந்து ஒரு 5வது 6வது வண்டியாக நிற்கிறோம். எங்களுக்கு முன்னாடியே வந்து நைட்லேருந்துலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாளைக்கு சனிக்கிழமைங்கிறதுனால கொஞ்சம் கூட்டமாக இருக்கும், அதுக்காக முன்னாடியே வரலான்னு பார்த்தா எங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்காங்க. சரி பார்ப்போம், இது எப்படி லைன் படி விடுறாங்களா என்னன்னு தெரில. நாங்கள் அவங்க லெஃப்ட் சைடில் பார்க் பண்ணியிருக்காங்க, நாங்கள் ரைட் சைடில் பார்க் பண்ணியிருக்கோம். வாங்க பார்ப்போம். முதுமலையிலேருந்து அப்படியே போயிட்டு பந்திப்பூர் அப்படியே மசனகுடி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு சத்தியமங்கலத்து வழியாக நாளைக்கு ஊருக்கு போகிறோம். அதுதான் பிளானு. 6 மணி ஆக போகுது. இங்கே பாருங்கள் எத்தனை வண்டி நிற்கிது. அப்படியே பின்னாடி பாருங்கள் ஒரு 30-40 வண்டி நைட்லேருந்தே வெயிட் பண்ணாங்க. இப்போ அப்படியே வண்டி நிறைய வந்துருச்சு. நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. 6 மணிக்கு உள்ளே போயிட்டு ஏதாவது அனிமல்ஸ் பார்க்க முடியுதான்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் ஒரு நிமிஷம் கூட பொறுக்க மாட்டாங்கடான்னு. செக் போஸ்ட்டு ஏடா சரியான செக் போஸ்ட்டா. என்ட்ரி எத்தனை வண்டிக்குடா போடுவீங்க? என்ட்ரிலாம் போட்டாங்கன்னா விடிய ஆயிருந்தாங்க. இப்போ பறக்குறாங்க பாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரகாஷ், முன்னாடி போடா, அவன் முந்தி போடா பிரகாஷ். அட போய் முன்னாடி போய் பார்ப்போம்டா. ஐயோ மிஸ்ட் ஆகுது. கண்ணாடி திறந்து விட்டுலாமா? இன்னும் கொஞ்சம் முன்னாடி போடா. 2 நிற்குதா, 1 தானா? இந்த இங்கே நிற்குது. தெரியணும்ல, அது ஜூம் பண்ணுறா லைட்டா. இன்னொரு இது ட்ரெயின் பண்ண யானைலாம் கிடையாது, இது காட்டு யானை தான். காட்டு யானை. முதல் வண்டியை வெளியே போனால் காசு கிடைக்கும் தெரியலையே. உள்ளுக்குள்ளே எதுவும் யானை குளிக்குதாடா? இல்லைங்கப்பா. இல்லைடா, பாடி கேட்டுருவோமா? பார்த்தீங்கன்னா 2 யானை பார்த்துருக்கோம். ஆனால் தூரத்தில் தான் பார்த்தோம், இன்னும் பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் பார்க்கல. 2வது யானை வந்து டஸ்கர், அது ஒரு அளவு நல்லா பார்த்தோம். தூரத்துலேருந்து பார்த்தா மட்டும்தான் நல்லா இருக்கு. இங்கே ஒரு யானையை கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது. லாரி தானா? நான் கூட யானையை நிற்க வச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்களோன்னு நினச்சேன். இங்கே கேம்புக்கு அப்படி தானே கொண்டு வருவாங்க. ஏன்னா முதுமலை கேம்ப்பு. யானை மணமகிழ் மன்றம் நம்ம பார்த்தது அந்த கரடி தானே? தானே தெரியுது. மொதல் வண்டி நம்ம கட்டியிருக்கோம். கட்டிட்டு தான் போயிருப்போம். மொதல் வண்டியை கட்டியிருந்தா நேரம் கர்நாடகா போயிருக்கலாம். அவரை இல்லை, இவங்க ஸ்லோவாக வருவான்னு பார்த்தா நான் முன்னாடி போகிறேன்ட்டு அடிச்சுக்கிட்டு போயிட்டு ஃபாரஸ்ட்டையும் தாண்டி முன்னாடி போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் முன்னாடி போய் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. செப்புறம் அந்த யானையை பார்த்தேன். முதல் யானையை பார்த்ததெல்லாம் ரொம்ப ரேர் தான். நிறைய உள்ளுக்குள்ளே அவ்வளோ மறைவாக இருந்துச்சு. எப்படி பார்த்த நீ? நல்லா கண்ணு தெரியுது உனக்கு. வளர்த்துற யானை தானே? வளர்த்துற யானை. ஆமாம், போகலாம். அதுதான் சொன்னேன் நான், அந்த யானையை தான் சொன்னேன். பார்த்தா இங்கேயே ஒரு யானை கட்டி வச்சேன். போகலாம். இப்போ யானை இருக்கான்னு தெரியல. யானை இருந்தால் தானே போய் பார்க்க முடியும். ஈவெண்ட் நடத்துவாங்க, அப்போதைக்கு போனோம்னா இந்த யானைக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்கறதுக்குலாம் நம்மளை கையில் வச்சு கொடுக்க வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இந்த மானுக்கு அடிபட்டுருக்குடா, கால் நொண்டுது. மான் குட்டி பாடுறா டே, செம்மாடா டே, இத்தினோண்டு குட்டிடா.
போடா போடா நிப்பாட்டாமல் போயிட்டே இருப்பது. இந்தா இத்தனோண்டு குட்டி பாரு ஓடிடுச்சு. பிரகாஷ் இது வந்து ஒன் வே மாதிரி, அதனால் ஒன்று வழி விட்டுரு, அப்படி இல்லைன்னா முன்னாடி போயிரு. இல்லையே இன்னும் வழி விடணும். அந்த பள்ளத்தில் இறங்கி பாரு பாலைக்கு மேலே எங்கே இறங்குறது? பொறுமையாக போட்டோம். இங்கே போடுறா எவ்வளோ பெரிய மீன். போ பிரகாஷ் போ பிரகாஷ். அப்படியா டச் பண்ணுற மாதிரி இருக்குல்ல அது போட. பகலில் அப்படி கிராஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த காட்டுலேருந்து அந்த காட்டுக்கு போகுது. அந்த கொம்பு வச்ச மான் வருதுடா பிரகாஷ், வெயிட் பண்ணுறா. சரியான கொம்புடா, வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பெரிய கொம்பு. அதோட கழுத்து வித்தியாசமாக வெள்ளை கலரில் இருக்குது தெரியுதா? அந்த கொம்பு வச்ச மான் பாடுறா அவனத்தை. அதனால தான் அதுக்கு கொம்பு வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். அதைத்தான் சொல்கிறேன், அதுதான் டிஃப்ரென்ஸுங்கிறேன். கொம்பு இருந்தால் மண்டை வெள்ளையாக இருக்கும் போல். இந்தா இங்கேயும் கொம்பு இருக்கு போல். இந்த மானோட கொம்பு பாடுறா வித்தியாசமா இருக்கு. இதை பாடுறா, இது 4 இதா இருக்குடா ஒரு மாதிரியா. இது வேற கொம்புடா. இது இது உடஞ்சிருக்குங்கிறியாக்க. நல்லா கத்தி மாதிரி இருக்கு. சரி போலாம் பிரகாஷ். ஒரு அடுத்து இன்னும் அங்கிட்ட இருந்து இங்கிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாராட்டு இருக்கு. போல இவ்வளோ மான் மேயுது அங்கடா. நிற்கிதா இடையில ஏதோ. யானடா இந்தா இங்கே ரைட் சைடில். குட்டியோட நிற்கிதுன்னு நினைக்கிறேன்டா. 2 நிற்கிதுடா. நிறைய 3 நிற்கிதுண்ணே. இதெல்லாம் ஒன்று பண்ணாது போங்கடா. நிறைய வருதுடா. 4 யானை வருது. முன்னாடி அந்த வண்டி போச்சுன்னா மறைஞ்சிருந்தா. குட்டி செமையா இருக்குடா சிவா. ஆனால் இதெல்லாம் நம்மளை அட்டாக்லாம் பண்ணல. ஆனால் இதுக்கு இத்தனை யானைக்கு ஒரு டஸ்கர் இருந்தால் போதும்னா நேரம் ஒருத்தர் இங்கே நிற்க மாட்டாங்க, ஓடிடுவேன். சூப்பராக இருக்குடா. ரொம்ப குட்டிட்டா ஒன்று அந்த யானை. இதுலயும் ஆண் யானை இருக்குடா அவனத்த. மேக்னா இது வந்து மேக்னா யானை அவனத்த. இதுலயும் ஆண் யானையும் இருக்கு, பெண் யானையும் இருக்கு. அது வேற. நமக்கு இது மிருக சிரிச ராசி வேலை செஞ்சிட போகுதுடா. மெதுவா போடா. மெதுவா தான் போயேன்டா. சூப்பரா இருக்கு. மண்ணள்ளி ஓட்டு விளையாண்டுட்டு இருக்காங்கடா அவங்க. குட்டி தான்டா ஹைலைட். ஒன்றும் செய்யாரு அவரு. ஆனா எங்கடா வருது? அதுதான் வந்து மம்மி டாடி ப்ரொடெக்டிங் பேபிஸ். கார்ட்டூன் மாதிரி இருக்கான். போ பின்னாடி வண்டி நிற்கிது, மெதுவா போயிரு. பாய். எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கப்பா. நான் ஒரு முந்தானத்து ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் என்னன்னா படகுல நீர்நாயை கழுத்தில் கயிறு மாதிரி கட்டி நீ மீன் பிடிக்கிறாங்கடா. வேற லெவல் பண்ணுறாங்கடா அவங்க. விரட்டி விடுறதுக்காகவா? நான் கூட இது எப்படா இதை வச்சு ஒரு பக்கமா விரட்டி விடுங்க. இதை வச்சு எப்படா வந்து மீன் பிடிக்கிறாங்க அப்படின்னு. ஸ்பைடோ தானா? ஆமா. அதுக்கு மொத்தமா மீனை போட்டு சாப்பிட்டுட்டு வேலை செய்யாதுன்ட்டு சின்ன மீனா போடுவானுங்க. அப்புறம் வேலைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மொத்தமா கொட்டிடுவானுங்க மீனை. சாப்பிட்டு நல்லா திம்பாங்க, வளர்த்துறாங்க. நல்லா பாசமா இருக்கும் சொல்லு. அதான் ஆமா, இது ஆபத்தான மிருகம்னாங்க. ஆபத்தானது நம்மலாம் போனோம்னா கடிக்கதான் வரும். அதான் நீர்நாய் ஆபத்தானது. பார்க்கறதுக்கு தான் அழகா இருக்கும், ரொம்ப ஆபத்துனாங்க. குட்டியில இருந்து வளர்த்தேன். குட்டியிலேருந்தே வளர்க்குறாங்க. அதான் கேட்குறேன்.
ஏன்னா அவங்க அன்னைக்கு தண்ணிக்குள்ள ஜாலியாக நீர்ல விளையாண்டு விட்டோன்னே கிளம்பிடுறான். ஆமா கரெக்டாப்பா. மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் ஒரு புரிதல் இருக்கு. அது வந்து சின்ன வயசுலேருந்து வளர்த்தா யானையே நம்ம கைக்குள்ளே தானே இருக்கும். அவ்வளோ ஆனா பெரிய எப்ப வேணா தூக்கி போட்டுக்கலாம். அதுவும் கரெக்டு தான். அதுக்கு வந்து நம்ம அதை துன்புறுத்தக்கூடாது. மற்ற அப்படி இல்லைன்னா அது மைண்ட் செட் எப்படின்னா செகண்ட் மாறிடுச்சு. ஆமாடா. கரடி ஏரியாவா? பூடா கரடியை பிடிப்போம்லாம் இன்னைக்கு. கரடி இப்போ ரீசெண்டாக நிறைய சுற்றிக்கிட்டு இருக்குடா முதுமலையில். இந்த இங்கே போலானீங்கன்னா இப்படி உள்ள விட்டுரு வண்டியை. ஏய் அது வந்து சஃபாரி. மரத்து மேலேயும் பாரு. இவன் தேன் கூட இருந்தா அங்க ஏறு மரத்து. தேன் கூடு இல்லையா? தேன் கூட சாப்பிடுறா. அப்படியா? தேன் நல்லா சாப்பிடுறா. அதனால தான் கரடி நல்லா வலுவலுன்னு இருக்க மாட்டிருக்கு. வந்துட்டு இருக்கேன். ஏன்னா தேனி கொட்டினால ஒன்றும் ஆகாது. முடி அதுக்கு ரொம்ப அடர்த்தியா இருக்கும். தோலும் பாவுண்டா அப்போ தேனி இவனை கடிக்கவும் முடியாது. மரத்தில் வேற ஏறி வந்துக்கிட்டு இருக்காளேன்னு கடுப்பாக இருக்கும். கரடி மூக்கை பார்த்தில்ல பிரகாஷ் கிண்ணக்கூரை வீடியோவில்? அப்படியே இந்த ஒரு மாதிரி நல்ல நீளமாக கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சைக்கோ பொம்மை மாதிரி இருக்கு. அந்த கரடி அந்த ஊரை விட்டு போகாது. ஆமாம் அது அப்படியே அந்த குட்டியை டெவலப் பண்ணி இன்னும் அது குட்டி போட்டு அப்படியே அந்த ஊரை சுற்றிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அது ஏன் முக்கியமா போக மாட்டேங்குதுன்னா, சாப்பாடு. சாப்பாடு ரெண்டாவது. புலி வந்து கரடியை கொண்டு விடும். அப்படியா? ஆமா. காட்டுக்குள்ளேயா? அதனால காட்டுக்குள்ள பயந்துக்கிட்டு சேஃப்டியான ஏரியா கிடச்சிருச்சு சுற்றிக்கிட்டு இருக்கு. மேல் தான் ரொம்ப வெறிக்கொண்டு பார்த்தோம். வெறிக்கொண்டு இங்கே தானே சொன்னீங்க இந்த அந்த யானை மூஞ்சி பார்த்தது? இதுதான் இந்த இடம் தான். இதுதானே? இல்லை ஒரு யானை தான் இருந்துச்சு அதில். இது இல்லை, இதே மாதிரி ஒரு இடம். அது வந்து ஏதோ செக் போஸ்ட்டுக்கு பக்கத்தில் இருந்துச்சு. செக் போஸ்ட் இது இல்லை பாய். அங்கே போய் ஆப்போசிட்டில் இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குளமாரி இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து இந்த ஒட்டர் நீர்நாயின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது இருக்குது பாருங்கள், காமிக்கிறேன். இது வந்து பார்க்குறது வந்து ரொம்ப ரேர் நீர்நாயெலாம். இங்கே பாருங்கள், மீனை சாப்பிடும், வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே சாப்பிட்ற ஒரு டீமு. இங்கே பாருங்கள். இது இங்கே பார்க்குறது வந்து பெரிய விஷயம். இதெல்லாம் ரொம்ப ரேர் தான். என்னமோ தேடுதுங்க தண்ணிக்கலாம். என்ன தேடுதுன்னு தெரியல. மீனாக இருக்கலாம். ஏன்னா அது மீன் தான் விரும்பி சாப்பிடும். இப்போ வந்ததுனால 2-3 ஓடிடுச்சு உள்ள, அந்த பக்கம் போயிடுச்சு. மனுஷன் சாகுற அளவுக்கு சிவா இருக்கும் இந்த எத்து. அவ்வளோதானே. யானைக்கே அடிக்குதுன்னா பார்த்து கையில் இழுத்து மாட்டினா தானே வந்து நல்லாயிருக்கும். இடம் ஒன்று இந்த மாதிரி தேடி அலைய முடியலன்னு பிடிச்சி கூண்டில் வச்சிடுறாங்க ஸூவில். வா நாங்கள் போடுற சாப்பாடு சாப்பிட்டு இங்கேக்குள்ளே தெரியும் அப்படின்றாங்க. இதுக்கு தான் என்ன பண்ணோம்னா விலங்குகள்லாம் பேசி ரோட்டோரமாக வந்து நிற்கணும். அப்பப்போ இவங்க பார்த்துட்டு ஆமாம் நம்மலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி புலி பார்த்தாச்சு அப்போ ஸூவில் பார்க்க வேணாம் அப்படின்னு ஒரு இது வந்துடும். முன்னாடி 2 ஜீப் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா? அவங்களாம் வந்து சஃபாரி போயிட்டு ரிட்டர்ன் போயிட்டுருக்காங்க. காலையிலே சஃபாரி போயிட்டு அவங்க எதுவும் அனிமல் ஸ்பாட் பண்ணாங்களான்னு தெரில. ஆனால் நாங்கள் எதுவும் பெருசாக பார்க்கல. காட்டு பண்ணி ஏய் ஆமாண்டாடி, ஒயில்டு போர் வந்துருச்சுடா காட்டு பண்ணி. அதே தான். ஏய் வரட்டுண்ணா பிரகாஷ். வேணும் அனிமல்ஸை பார்த்தாலே வண்டியை வேக வேகமாக எடுத்துகிட்டு ஓடுறேன். வர பிரகாஷ் மான் இருக்குடா கண்டிப்பாக. அங்கே குரங்கு இருக்குடா குட்டி. இந்த 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 குரங்கு அது இருக்குது.
ஏய் இது ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குடா. நல்லா சமதள பரப்பாக இருக்குது பாரு. உட்காந்து விட்டுருந்து நோடி போட்டுருக்காங்க. ஆமாம், உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. புல்வெளியா? ஆமாம், போகலாம். கண்டிப்பாக ஏதாவது சைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட்லேயும் பாருங்கள், லெஃப்ட்லேயும் பாருங்கள். பகலில் பார்க்கலாம். எங்கே ஓடிடுச்சா? அது நேரம் ஓடி இந்த நிற்கிற. வாடா வாடா ரோஸ், பின்னாடி வா, பின்னாடி வா, டக்குன்னு வா. வாடா 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 வாடா. இந்த நிற்கிது பாரு இன்னொருத்த. இங்கே பாரு வேற மாதிரி. ஜூம் பண்ணு. அது கலருக்கு தகுந்த மாதிரி மறைச்சு லைட்டாக எங்கிட்டு அங்கே ஓடிடுச்சு. இந்த ஓடுது. சரி போகலாம். கள்ளிச்செடி கீரி புள்ள பயப்படாமல் நிற்கிதுடா. எதுக்குடா அதுக்கு பேர் கீரி புள்ளைன்னு வச்சாங்க? கீரிருமா? ஆனால் நின்று பார்க்கணும் ஒரு செகண்டாக. இதை பார்த்து தான் போச்சு. செகண்ட் ரொம்ப நேரம் பார்த்து. அவர் வந்து எவ்வளோ பெரிய யானையை கண்ட்ரோலில் வச்சுருக்காருன்னு. வேற மாதிரி இருக்காரு யானை. எல்லாம் தெரியுதுடா. மணி அடிக்க சவுண்டே கேட்குது. இது வந்து வளர்ப்பு யானைங்க. அதாவது காட்டிலேருந்து பிடிச்சிட்டு ஓடி வர்ற மாதிரி தெரியுது. டஸ்கரை மாற்றி டஸ்கரை வந்து தும்கி யானையாக மாற்றிடுறாங்க. வேற மாதிரி இருக்கு. எவ்வளோ மிரட்டலாக இருக்குது சிவா. வண்டி ஓட்டுறேன். நேரம் போடுறான். யானைலாம் நாயெல்லாம் தெரிக்குது எனக்கு. இது துரத்துதுண்ணே பாருங்க. நாய் நாய் துரத்துறதா? நாய் துரத்துது. சீ நாய் துரத்துறது. இருடா பொறுப்பு ஓட்டு வரும் பார்ப்போம். அப்படியே இரு. இவன்ட்ட கூட ஃபோனை கூட ஜாலியாக துரத்து எல்லாம் இருக்குது. எதையும் பிடிக்கல. லைட்டா பக்கத்துல வாய்ப்பு இருந்தா பிடிக்க தான் பார்த்துச்சு. அது பிடிக்கிறதே பார்த்துச்சு. எல்லாருமே டர்ரு பூசு. வேஸ்ட் இவ்வளோ பெரிய கொம்பு வச்சிருக்குது. எல்லாருமே டர்ரு பூசுறா. இந்த மான் எல்லாமே வந்து இப்போ ஒரு நாய் ஒன்று துரத்துச்சு. மொத்தமாக ஓடி வந்து இந்த நாயை பார்த்துட்டு இருக்கு. அந்த நாய் அங்கே தான் நிற்கிது. வளர்ப்பு நாய் தான். ஏண்டா சிவாது? காட்டு நாய் இல்லை. வளர்ப்பு நாய் தான். போட்டு நினைக்கிறேன். அப்புறம் அது கடிக்க சும்மா விளையாடுறது. குட்டி மான். பக்கத்தில் இருந்து பிடிக்க முடியாதுன்னு. வரல. ஏண்டா இப்போ யானைலாம் டம்மி தான் போல். காட்டு யானை தான்டா கெத்து. இந்த யானைக்கு இதோட பவர் தெரியாமையே வளர்த்திட்டு இருக்காங்க. யானையை அதான்டா அந்த கேம்ப் நடக்குதுடா. வெயில் காலம் வந்துருச்சுன்னா கேம்பை கூப்பிட்டு வருவாங்கடா. நாங்கள் முதுமலை ஃபாரஸ்ட்லேயே ஒரு 4-5 தடவை ரவுண்ட் அடித்தாச்சு. இன்றைக்கி வந்து யானை சம்மர் கேம்ப் நடந்துகிட்ருக்கு. அதனால் நிறைய கும்கி யானைகளை வச்சு அங்கே காலையிலே வந்து இந்த கேம்ப் நடந்து முடிஞ்சிருச்சு. டைமிங் க்ளோஸ் ஆகிடுச்சு. இன்னும் அடுத்த ஈவினிங் ஸ்லாட்டு தான். நாங்கள் இப்போ அப்படியே பந்திப்பூர் போயிட்டு அங்கேருந்து சத்தியமங்கலம் போய் அப்படியே கீழே போகிறோங்க. அதான் பிளான். கரடி ஏதாவது மாட்டுன்னு பார்த்தா கரடி மாட்ட மாட்டேங்குது. வந்துச்சுரா. இன்னைக்கு காலையில் உனக்கு சரியான பஸ் ஒன்று வந்துச்சுராடி. அகலமும் நல்ல அகலம். சரியான பெருசுரா. மரம் நிற்கிது பாருங்க. இதான் இங்கே நிற்கிது. சூப்பராக நிற்கிது. மொபைல் பார்த்துக்க. மான் ரொம்ப சேஃப்டியாக இருக்கிறதுக்காக தான் உனக்கு இப்போ ஓரத்தில் வந்து மேய்ஞ்சிட்ருக்கு. நடு காட்டில் இருந்தால் போட்டுருவாங்க. புளியில் இவ்வளோ தூரத்துக்குலாம் அந்த ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துக்கு வராதுன்னு தான் மான் இவ்வளோ சேஃப்டியாக இங்கே வந்து மேய்ஞ்சிட்டு பார்த்து. நான் ரீசெண்டாக எதுக்குன்னா சேஃப்டிக்காக தான் மான் இவ்வளோ தூரம் வந்து மேயுது.
இல்லை நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் கிடையாது. அதோட லட்சியம் இன்னைக்கு ஒரு நாள் நம்ம உயிர் வாழ்ந்தா போதும் அப்படின்னு. ஆமாம், இன்னைக்கு தாண்டா போதுண்டா அப்படிங்கிற மாதிரி. நாயை பார்த்து இந்த டைம் ஒரு மணி நாங்கள் 5 மணிக்கு நான் வந்துடுறேன். நாய் கூட ஜாலியாக ஆயிடுச்சு விளையாண்டுக்கிட்டு. ராதாகிருஷ்ணன் யானையை பார்க்கலான்னு வந்தேன். கட்ட கும்பனு புல்லட்டு நான் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. ஓவேலி கடத்திட்டு போயிட்டாங்களா? இல்லைடா, நேற்று நைட்டு ஒரு செக் போஸ்ட் போனோம்ல, உள்ளே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அந்த ஓவேலி. அப்புறம் அங்கே போய் நான் அல்ல, அது அந்த ஃபாரஸ்ட்டில் தான் மற்ற யானைகளும் இருக்குது. இந்த ராதாகிருஷ்ணனை மட்டும் ஏன் ஸ்பெசிஃபிக்காக பிடிச்சாங்கன்னா, அது வந்து மூர்க்கமாக எல்லாத்தையும் கொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அதை மட்டும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. மற்ற யானைகள் அங்கே தான் இருக்குது. ஃபாரஸ்ட்டு பகலில் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கோ, நைட்டு அதை விட ஆபத்தானதாகவும் இருக்குது. நல்லா தெரியுது, உள்ள வரைக்கும் தெரியுது. யானைதாடி ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்க ஒரு மெக்னா யானை வந்து குட்டியோட மேய்ஞ்சிட்ருக்கு. அது ஃபாரஸ்ட் யானை தான். என்ன காட்டு யானை தானே? காட்டு யானை தான். ஜூம் பண்ணியிருக்கியா? ஓகே ஓகே. இன்னும் பக்கத்தில் போ, அந்த யானைக்கு நேரம் ஜூம் பண்ணு. இன்னும் நல்லா 25 வை நல்லா தெரியும் பாரு. அடிலாம் வாங்குற கீழே இருக்கிற. ஏய், காட்டு யானை தான்டா டேய். நான் கூட வளர்த்துறேன்னு நினச்சேன். மண்ணெல்லாம் அள்ளி போட்டுருக்கா மேலே. குரங்கு வருதா யானைக்கு பக்கத்துலையா? ஆமாம் ஆமாம், கீழே ஒன்று லெஃப்ட் சைடில் வெயிட்டே கீழே இருக்குது. இந்தா தெரியுது பாரு. வேற லெவலில் இருக்குடா சிவா அந்த குரங்கு. நல்லா முடியெல்லாம் வளர்ந்து. அடா, மூஞ்சில் நிறைய முடி வளர்ந்துருக்குடா. என்ன இவங்களாம் பார்த்தா போலாமா? லைட்டாக ஜூம் பண்ணால் குறைச்சிதான் மற்ற. ஏதோ சாப்பிடுது, என்ன சாப்பிடுன்னு தெரியல. புல்லு தானா? அது ஏதோ பயங்கரமான பாம்பு மாதிரி தெரியுறா உனக்கு. கருநாக மாதிரி தெரியுறா. நல்ல பாம்புனா நாகப்பாம்பு தானே. அதுதான் ஏதோ பிடிச்சிட்டு தான் சிவா. சரியான பெருசாக இருக்குல்ல அது. இன்னொருத்த இது கேமரா பாரு, இங்கே வந்து பாரு. இது ஓடிடுச்சுடா உள்ள. இங்கிட்ட அதில் முன்னாடி போயிடுச்சு. அதை அடித்து ஒரே செகண்ட் ஓடிடுச்சு. இப்போ எங்கள் தலைக்கு மேலே அப்படியே ஒரு யூக்கலிப்டஸில் மரத்தில் ஒரு 20-30 தேன் கூடு இருக்குங்க. ஃபுல்லாகவே மலை தேன். ஜூம் பண்ணி காமி. இந்த நல்லா பெருசாக தொங்குது பாரு. இந்த இடத்துல இவ்வளோ தேன் இருக்குது. ஆனால் இதை வந்து மக்கள் எடுக்கிறாங்களா இல்லை அனுமதி இருக்கா இல்லையான்னு தெரியல. தூங்குதா? அதான் அது அப்படியே ஊர்ந்துக்கிட்டே இருக்கும் சிவா. பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும், ஊர்ந்துக்கிட்டே இருக்கும். ஹே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு போனது வந்து நைட் ரைடுக்காக தான். எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடலூர் போனோங்க. கூடலூரில் வந்துட்டு இந்த ஓவேலி, தேவர் சோழன்னு சொல்லிட்டு 2 இடத்துல அனிமல்ஸ் மூமெண்ட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் நியூஸ்லலாம் பார்த்துட்டு அங்கே தான் போனோம். ஆக்சுவலாக அங்கே வந்து நைட்டில் வந்து அலௌடு கிடையாது. அங்கே வந்து லோக்கல் பீப்புள்ஸுக்கே வந்து அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால தான் வந்து பிளான் வந்து அப்படியே முதுமலைக்கு மாற்றிட்டோம். இந்த ட்ரிப்பு முடிச்சுட்டு நான் வரும்போது எனக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. என்னென்னா, தாராபுரம் பைபாஸில் வந்துட்டு இருக்கும்போது எனக்கு பக்கத்தில் வந்து ஒரு கார் எர்டிகாவில் போயிட்டு இருந்தாங்க ஒரு ஃபேமிலி. அவங்க எல்லாருமே வந்து எனக்கு பாய் சொன்னாங்க. யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பசங்களும் உட்காந்து யாருன்னு தெரியலடா டாட்டா காமிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சரி நாங்களும் டாட்டா காமிச்சோம். ஆனால் அவங்க வந்து சரி யாருன்னு தெரியல அப்படின்னு அப்படி விட்டாச்சு. நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா எனக்கு ஒரு இன்ஸ்டாவில் ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. ஹாய் பிரதர், நாங்கள் தான் எர்டிகாவில் வந்து டாட்டா காமிச்சோம். நாங்கள் வந்து உங்களுடைய சப்ஸ்கிரைபர், உங்கள் வீடியோஸ் எல்லாம் எனக்கு பிடிக்கும்
தேங்க்யூ அப்படின்னு சொல்லி சாகுல்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாப்புல. ரொம்ப சந்தோஷங்க. அவர் சொன்னாப்புல உங்கள் வண்டியை வச்சு தான் நாங்கள் வந்து கண்டுபிடிச்சோம், உங்களையும் பார்த்தோம், நீங்கள் டயர்டாக இருந்தீங்க, அதனால தான் உங்கள்கிட்ட பேசலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுதான் நம்மளோட சேனல் கிடைக்கிற ஒரு ஃபஸ்ட்டு ரெகக்னேஷன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் டயர்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நிப்பாட்டி பேசுங்க, நான் கண்டிப்பாக பேசுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். கண்டிப்பாக நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய்.